உதயசூரியன்லையோ ரெட்டையிலையோ நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையம், செங்கோட்டையன் வந்து அந்த ஊரில் அதிமுகவில் வந்து போயிட்டார், இல்லை நீக்கப்பட்டுட்டாங்க. இப்போது அதிமுகவில் அங்கே ஆளே இல்லையா அப்படின்னா கிடையாது. 7 பேர் சீட்டு கேட்குறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறதுனால தான் தாவேக்கா அங்கே ஒரு பேசி கொடுக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவேக்காவால் செங்கோட்டையன் ஓட்டு கிடையாது, செங்கோட்டையனால தான் தாவேக்காவுக்கு ஓட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு அது பேச வரல. போய் என்ன பண்ணுறாப்புல, நான் கொடுத்தேன் தானே, அத்திக்கடவு திட்டம் வந்தது தானே, விவசாயி பார்த்தீங்களா இல்லையா, தராத திமுகவுக்கு அவங்க ஓட்டு இப்படி ஒவ்வொருத்தரோட பேச்சு பொருள் பாணி இருக்கு. அப்போ அந்த பேசுகிற அந்த தன்மை அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, பட் செயலில் இருக்கு. நீட்டுத் தேர்வு ரத்து ஒழிப்பு பற்றி நீங்கள் அரை மணி நேரம் அவரை பேச சொன்னீங்கன்னா தெரியாது. ஆனால் 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்தால் அரசு கல்லூரியில் படிக்கிற பையன் மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகலான்ற அந்த எண்ணம் வந்து. இன்னொன்று முதல்வரை பொறுத்தவரையிலும் அந்த அணுகுமுறை, கூட்டணி கட்சிகள் வந்து என்னென்னமோ சொன்னாங்க, தாவேகாவோட பேசிட்டோம், எங்களை மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்குன்றாங்க, துணை முதல்வராக தராங்க, எல்லாம் தரேன், அத்தனையும் தரேன், ஆனால் வரல, இருக்குது ஆனால் இல்லை. இன்னது தாவேகாவோட கூட்டணி, காங்கிரஸோட நிலைப்பாடு. இது இவ்வளவு நடந்த விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளை வந்து இன்னொரு ஃபோர்ஸாக நினைக்கிறேன். மேயர் ஜெயலலிதாவே வந்து அடுக்குமொழியிலலாம் பேசினது கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. இந்த மோடியா லேடியா கூட ஒரு லைன் அவ்வளோதான், பஞ்சு மாதிரி வரும். மோடியா லேடியா, நீங்கள் செய்வீர்களா, கலைஞர் கருணாநிதி தோற்கடிப்பீங்களா, டெபாசிட் வாங்காமல் பண்ணணும்னு வாங்க. ஒரு அமைச்சர் அங்கே டாப்பாக இருக்கிறாரு, திமுகவில் முன்னாள் அமைச்சர், இல்லை திமுக ஆட்சி இருக்குன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வீரபாண்டி ஆறுமுகத்தை நீங்கள் தோற்கடிப்பீர்களா, டெபாசிட் வாங்காமல் செய்வீங்களா அப்படின்னு அந்த தொகுதியிலெல்லாம் பேசும்போது அதை பேசுவாங்க. மற்ற இடத்துல ஜென்ரலாக பேசிட்டு வருவாங்க. அப்போ என்னன்னா அரசியல்வாதிகள் பேசுறது ஒன்று, செய்யறது வேறு. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் அரசியலை. அப்போ என்னன்னா எல்லாருக்கும் தெரியுது, எங்கே போனால் நமக்கு உண்டானது கிடைக்குமோ அங்கே தான் போகும். தண்ணி எப்படி பள்ளத்தை நோக்கி போகுமோ அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் பள்ளத்தாக்கை நோக்கி அதற்கு உண்டான ஆதாயத்தை தேடி போயிட்டாங்க. இதில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் விளம்பரத்துலேயே இந்த ரீலு, டிக்டாக்கு, வைபு, சாங்ஸு போட்டு வைபு பண்ணி ஸ்பீக்கர் வச்சு டான்ஸ் ஆடினது தாவேக்கா. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திப்பதில். பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்குகள் இறுதியாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இழுபறியாக இருந்து கொண்டே இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா 28+1 அப்படிங்கிறதுல வந்து முடிச்சிருக்கிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். குறிப்பாக ஒரு இளம் தலைமுறையைச் சேர்ந்த ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. திலக் அப்படிங்கிறவர் தான் வந்து ஆயிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கிறிஸ்டபர் திலக், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த கூட்டணி இறுதியாகி இருப்பது அப்படிங்கிறது ஒரு பர்செப்ஷன் வைஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்குறீங்க? கண்டிப்பாக அது ஒரு கூடுதல் பலம் தாங்க, அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது தேர்தல் வந்து நிறைய ரவுண்டாக நடக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு, ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குன்னா அந்த கட்சி வந்து ஒரு லெட்டர் பேடு கட்சியாக இல்லாமல் தேர்தல் நேரத்தில் வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்குற கட்சியாக இருக்கக்கூடாது. அது உண்மையிலே களத்தில் நல்ல கட்சியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கட்சி என்பது முக்கியம். அதுக்கப்புறமா வந்து அந்த கட்சியை தாண்டி அந்த கட்சிக்கு வந்து ஒரு கூட்டணி என்பது இரண்டாவது முக்கியம். கூட்டணியை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு வியூகம், அது பிரச்சாரம் எப்படி பண்ண போகுதுன்றது வியூகம், அப்புறம் வேட்பாளர், அதுக்கப்புறம் அந்த கடைசி நேரத்தில் இந்த பூத் லெவல் அரசியல். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குங்க. 5 ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றது கட்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவாகட்டும் அதிமுகவும் இது 2 பெருசு தான். ஒரு பெரிய திராவிட கட்சி, நீரோட்டமாக இருக்கிற கட்சி. அதாவது நீங்கள் வந்து யாரை வேணால் எடுத்து போய் வேட்பாளர்னு போடலாம் அந்த சின்னத்தில் நம்பி. அதாவது ஜெயிக்கிறது தோக்கிறதும் தாண்டி ஒரு சண்டை கொடுக்கணும், ஒரு ஈடு கொடுக்கணும் அப்படின்னா உதயசூரியன்லையோ ரெட்டையிலையோ நீங்கள் யாரை வேணால் நிறுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையம், இப்போ செங்கோட்டையன் வந்து அந்த ஊரில் அதிமுகலேருந்து போயிட்டார், இல்லை நீக்கப்பட்டு விட்டார். இப்போ அதிமுகவில் அங்கே ஆளே இல்லையா அப்படின்னா கிடையாது. 7 பேர் சீட்டு கேட்குறாங்க அந்த தொகுதிக்கு. அப்போ ஒரு 7 பேர் வந்து அவர் இல்லைன்னா பரவாயில்ல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஒன்றியம் இருக்குது. நம்பியூர் ஒன்றியம் இருக்குது, பாளையம் யூனியன் இருக்குது, கோபி யூனியன் இருக்குது. இப்போ கோபி யூனியன் கிட்டத்தட்ட டவுனு மாதிரி.
பாளையம் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு அந்தியூருக்கு கிட்ட வரும். இந்த சைடு வந்து உங்களுக்கு நம்பியூர் யூனியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடிவேரி, அதுக்கப்புறம் பெரிய கொடிவேரி, அப்புறம் 4-5 அரசங்கோட்டைன்னு ஒரு பஞ்சாயத்துலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு அதுதான் பெரிய ஒன்றியம், நம்பியூர் ஒன்றியம். ஓகே. அப்போ 300 பூத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பூத்து வந்து கிட்டத்தட்ட நம்பியூர் ஒன்றியத்தில் இருக்குது. நம்பியூர் ஒன்றியம் பார்த்தீங்கன்னா அது அதிமுகவோட கோட்டை. அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுகவோட கோட்டைன்னு பேசப்பட்டாலும் அதுக்குள்ள அதிமுகவை என்னைக்குமே வந்து காப்பாற்றுறது நம்பியூர் ஒன்றியம். அந்த நம்பியூர் ஒன்றியத்தில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்க, செங்கோட்டையன் போனால் பரவாயில்ல, நாங்கள் இருக்கிறோம். ஒரு வேக்யூம் இல்லை. இப்போ அதிமுகன்ற ஒரு கட்சியில் வந்து யார் போனாலும் யார் வந்தாலும் வேட்பாளருக்கு பஞ்சம் கிடையாது. ஒரு சின்னம் என்பது இருக்குது. அதுவும் இவங்க எல்லாம் யாருன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் அரசியல்வாதிகள், 20 வருஷம் அரசியலில் இருந்திருக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருப்பார், யூனியன் சேர்மனாக இருந்திருப்பார், ஒரு 4 வாட்டி கவுன்சிலராக இருந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு அடுத்த படிக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதாவது +2 படித்தா நீங்கள் காலேஜ் போவீங்க, +2 படிச்சுட்டு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி இருக்காங்க. அது இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் உறவினர் ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காரு, சொந்த குடும்பத்தில் இருந்தே. அது இல்லாமல் ஆல்ரெடி பழைய கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுகலையும் அதிமுகவில் யார் போனாலும் யார் வந்தாலும் அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஆள் உண்டு இருக்காங்க. இப்போ இந்த நிலைமை வந்து மற்ற கட்சியில் கிடையாது. இப்போ இதே தாவேக்கா எடுத்திங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறதுனால தான் தாவேக்கா அங்கே ஒரு பேசுபொருள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவேக்காவால் செங்கோட்டையன் கூட்டு கிடையாது, செங்கோட்டையனால தான் தாவேக்கா கூட்டு. இப்போ இவங்க பிரியறதுனால திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கு. ஈரோட்டில் அப்போது அது என்ன பேசுபொருள்னா, ஓட்டு பிரியுது மக்கள் மத்தியில், அந்த பர்செப்ஷன், அந்த ஓட்டு பிரியுது அப்படின்றது வச்சு பார்க்குறோம். அப்போ அந்த பர்செப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த பர்செப்ஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த கூட்டணி. அந்த கூட்டணியை வந்து திமுக தலைவர் வந்து அந்த விஷயத்தில் வந்து ரவுண்டு. பட் அதே பிரச்சாரம்னு வரும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முந்துகிறார். எதில் முந்திருக்கிறாருன்னா, ஒரு 180 தொகுதி ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இப்போ ஒரு பெரிய தலைவராக அந்த இடத்துல போனாலும் அந்த கட்சியில் வந்து அடுத்து வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ எல்லாருமே புதுசாக வரவங்க தானே. இப்போ ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்க, இல்லை எம்எல்ஏ வேட்பாளராக நிற்கிறாங்கன்னும் பொழுது ஒரு பஞ்சாயத்து போர்டு சேர்மனாவோ இல்லை கவுன்சிலராகவோ நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து நம்ம இந்த 3 ஒன்றியத்துலையுமே வந்து நிறைய பேர் வந்து தயாராக இருக்கு. அப்போ இது எதுக்கு இந்த ஒரு தொகுதி நம்ம பர்டிகுலராக சொன்னோன்னா, ஒரு ஆள் போயிட்டா அந்த இடத்துல அப்படியே மொத்தமாக காட்சிகள் மாறுறது அப்படின்றது கிடையாது. அது இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை அந்த எண்ணிக்கையில் கரெக்டாக இருக்காங்க. இப்போ கூட்டணி அப்படின்னு வரும்போது என்னன்னா, அதிமுகவோட திமுக முன்னணியில் இருக்குது. ஆனால் அதை நம்ம வந்து டீகோட் பண்ணி பார்க்கணும். இப்போ முன்னணினா எதில் முன்னணி அப்படின்னா, 2 விஷயத்தில் முன்னணி. ஒன்று, கூட்டணியில் விரிசல் வரலை, கூட்டணியை விடலை, அது முதல்வர் வந்து சாமர்த்தியமாக கையாண்டிருக்காரு. இன்னொன்று, எண்ணிக்கைகள் அதிகம். அதாவது காங்கிரஸ் இருக்குது, மதிமுக, சிபிஐ, சிபிஎம், புதுசாக வந்தவங்க 0.5% இருந்தாலும் சேர்த்துக்கிறாரு, 5% இருந்தாலும் சேர்த்துக்கிறாரு. அது திமுக பொறுத்தவரை. இப்போ இந்த 2 விஷயம் வந்து கூட்டணிக்கு முன்னாடி. பட் இதே எடப்பாடி பழனிசாமி எடுத்து வரலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 180 தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் போயிருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த வேலையில் வந்து அந்தியூரில் கூட்டம் இருக்குது. அப்போது டெய்லி இல்லை வாரத்துக்கு எதனா ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதி போய் அங்கே ஒரு 10,000 20,000 பேர் மக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு மேடையை போட்டு அங்கே பேசுறது. போகிற வர வழியில் அந்த 4-3 ரோடு இருக்கும், ஒரு வாகன பரப்புரை மேற்கொள்கிறார், அதுவும் வாகன பரப்புரை மேற்கொள்றாரு. அப்போ மக்கள் சந்திப்பு என்பது அவர் அந்த சைடு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிரச்சாரம் போது கிட்டத்தட்ட இன்னும் தேர்தல் அறிவிக்கலை. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 85% தொகுதிகளை சுற்றி வந்துட்டார். இப்போ அது வந்து அவருக்கு பெரிய ப்ளஸ் தான். ப்ளஸ் அது, ஏன்னா நேரத்தை சேமிக்கிறார். பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஊடகத்தில் அதிகமான பேசுபொருள் இன்னைக்கு திமுக இருக்குது, அதிமுக பர்செப்ஷனில் பின்தங்கி இருக்காங்க, கூட்டணியில் திமுக முன்தங்கி இருக்குது, அதிமுக பின்தங்கி இருக்குது. பட் பிரச்சாரம் வரும்போது ஒரு ஊர் போய் நீங்கள் வண்டி போட்டு அங்கே இருக்கிற ஒரு 10,000 பேர் 15,000 பேரை கூப்பிட்டு அவங்க மக்கள்கிட்ட இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த தொகுதியை நான் இதை செய்கிறேன். உதாரணத்துக்கு குடிமராமத்து திட்டத்தை பற்றிலாம் அந்த இடத்துல அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசுகிறார். அத்திக்கடவு அவினாசி திட்டம், இந்த ஊரில் கண்மாய்க்கும் குளத்துக்கும் ஏரிக்கும் தண்ணி வந்துதா வரலையா, நெல் நம்ம வந்து ஒரு காலத்தில் எப்படி பயிர் பண்ணோம், இப்போ பயிர் எக்ஸ்ட்ரா பண்ண முடியுதா இல்லையா, டைரெக்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி கேட்குறாரு. சொல்லி இது நடந்துதா இல்லையா, இப்போ நாங்கள் வந்தால் வைகை குண்டாறு அதே மாதிரி பண்ணுவோம், அதே மாதிரி அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் இன்னும் நிறைய இடம் பாக்கி இருக்குது, அதை பண்ணுவோம். பட் அவர் எங்கே வந்து சிக்கல் அவருக்கு அப்படின்னா, இதே அண்ணா நாம் தமிழர் கட்சி சீமான் இருந்தால், என் தாத்தா பெருந்தாத்தா பண்ணார், சோழர் பண்ணார், நான் அதே பரம்பரை, என் தாத்தா விட்டு போன வேலையை நான் செய்ய வந்திருக்கிறேன், என் பேர் சீமானு, இது வந்து தமிழர்களோட உணர்வு,
நீ வந்து என்னடா பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வச்சு டீசாலினேஷன் வச்சு எனக்கு தண்ணி கொடுக்குறது, என் கிராமம் தன்னிறைவாகும், நான் ஒவ்வொரு கிராமத்தையும் தண்ணியில் தன்னிறைவாக்கி நிலத்தடி நீரை மேம்படுத்தலைன்னா நான் தமிழனே கிடையாதுன்னு பேசுவார். இப்போ பார்க்கும்போது வந்து உணர்ச்சிகரமான ஒரு பேச்சு, உணர்ச்சிகரமான பேச்சு. அதை எப்படி கோர்வையாக கொண்டு சேரணும், இது சோழர்கள் காலத்து திட்டம், இதை தமிழர்கள் மறக்க மாட்டோம், இதுக்கு பின்னாடி நீர் வளத்தை நாங்கள் பெருக்குவோம், இதனால் நிலம் நீர் காற்று எல்லாமே தூய்மைப்படுத்தும், விவசாயி குடி மேலே போகுன்ற அந்த அடுக்கு மொழியில் அழகாக பேசுவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு அது பேச வரல. போய் என்ன பண்ணுறாப்புல, நான் கொடுத்தேன் தானே, அத்திக்கடவு திட்டம் வந்தது தானே, விவசாயி பார்த்தீங்களா இல்லையா, தராத திமுகவுக்கு அவங்க ஓட்டு இப்படி ஒவ்வொருத்தரோட பேச்சு பொருள் பாணி இருக்கு. அப்போ அந்த பேசுகிற அந்த தன்மை அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, பட் செயலில் இருக்குது. நீட்டுத் தேர்வு ரத்து ஒழிப்பை பற்றி நீங்கள் அரை மணி நேரம் அவரை பேச சொன்னீங்கன்னா தெரியாது. ஆனால் 7.5% ரிசர்வேஷன் கொண்டு வந்தால் அரசு கல்லூரியில் படிக்கிற பையன் மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகலான்ற அந்த எண்ணம் வந்திருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அது முக்கியம். பேச தெரியல, யார் கொண்டு வந்தது, யார் பண்ணது, நாங்கள் எதிர்ப்போம் கொள்வோம், பேச தெரியல. ஆனால் செயல் ரொம்ப முக்கியம். அப்போ செயல்னு வரும்போது அவர் வந்து செயல்பட்டுருக்காரு. இப்போ கூட பேசுறது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு ஆரவாரம், துரோகி, ஓபிஎஸ், இபிஎஸ் அப்படிலாம் பேச வரல. நாங்கள் வந்து இது பண்ணுவோம். யதார்த்தமா பேசணும். ஒரு மணி நேரம் கூட பேசுறாரு யதார்த்தமாக பேசுவார். ஆனால் அந்த ஒரு வசீகரம் இல்லை. இப்போ விஜய் சாருக்கு கூடுகின்ற அந்த ரசிகம், அந்த ஆரவாரம், அந்த அந்த ஒரு அதிகமான பேசு பொருள் அது இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, எனக்கு கூட்டம் வரலாம் பரவாயில்லப்பா, எங்கப்பா 4-3 கூட்டமா, இங்கே ஒரு கூட்டம் போடுங்க, அங்கே ஒரு கூட்டம் போடுங்க, நான் வரேன், தொகுதியாக வரேன், 214 தொகுதியாக நான் போகிறேன். மதுரை மத்தியில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துலையுமே 40 நிமிஷம் வண்டியை போட்டு நின்று பேசிட்டு தான் போயிருக்காப்பா. அப்போ எனக்கு கூட்டம் இருக்குது இல்லை அப்படி கிடையாது. கோயம்புத்தூரில் எல்லா இடமும் போன இடம் கூட்டம், அது வேறு. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சைடு இபிஎஸோட அந்த பிரச்சனை, அவரோட பலம் பாதகம். இன்னொன்று முதல்வரை பொறுத்தவரையிலும் அந்த அணுகுமுறை. கூட்டணி கட்சிகள் வந்து என்னென்னமோ சொன்னாங்க, தாவேகாவோட பேசிட்டோம், எங்களை மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்குன்றாங்க, துணை முதல்வராக தராங்க, எல்லாம் தரேன், அத்தனையும் தரேன், ஆனால் வரல, இருக்குது ஆனால் இல்லை. இன்னது தாவேகாவோட கூட்டணி, காங்கிரஸோட நிலைப்பாடு. இது இவ்வளவு நடந்த விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளை வந்து இன்னொரு ஃபோர்ஸாக நினைக்கிறேன். அதாவது கட்சிகள் ஏற்றுக்கல விஜய் அவர்களை, கட்சிகள் ஏற்றுக்கல, கூட்டணிக்கு வர தயாராக இல்லை. வேட்புமனு தாக்கல் ஃபைல் பண்ணாங்க, வேட்புமனுக்கு நிறைய பேர் ஃபார்மை திருப்பி கொடுக்கல. இப்போ இதெல்லாம் வந்து உள்ள பிரச்சனை இருக்குது, கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஒரு கட்டமைப்பு இல்லை. ஆனாலும் அங்கே என்ன சிக்கல், நடைமுறை சிக்கல்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மீடியாவில் பேசுபொருள் இருக்குது, ஆரவாரம், இளைஞர்களை காட்டி நம்ம முந்துகிறோம், சர்வேல 130 தொகுதியில் தாவேக்கா தனித்து பெரும்பான்மை வருது, 40% வாக்கு இருக்குது, 30% வாக்கு சென்னையில் இருக்குது, இப்படின்ற கட்டமைப்பு இருக்குது. கட்டமைப்புனா பிம்பத்தை உருவாக்க, நரேட்டிவ் செட் பண்ணுறது. அதிமுகவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது, அவங்க வரவும் மாட்டேங்குது, சொன்னாலும் வரல, சொல்லி கொடுத்தாலும் வரல, அந்த பிரச்சனை. இன்னொன்று, அம்மையார் ஜெயலலிதாவே வந்து அடுக்குமொழியிலலாம் பேசினது கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க. இந்த மோடியா லேடியா கூட ஒரு லைன் அவ்வளோதான், பஞ்சு மாதிரி வரும். மோடியா லேடியா, நீங்கள் செய்வீர்களா, கலைஞர் கருணாநிதி தோக்கடிப்பீங்களா, டெபாசிட் வாங்காமல் பண்ணணும்னு வாங்க. ஒரு அமைச்சர் அங்கே டாப்பாக இருக்கிறாரு, திமுகவில் முன்னாள் அமைச்சர், இல்லை திமுக ஆட்சி இருக்குன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வீரபாண்டிய ஆறுமுகத்தை நீங்கள் தோற்கடிப்பீர்களா, டெபாசிட் வாங்காமல் செய்வீங்களா அப்படின்னு அந்த தொகுதியிலெல்லாம் பேசும்போது அதை பேசுவாங்க. மற்ற இடத்துல ஜென்ரலாக பேசிட்டு வருவாங்க. இன்னொன்றுங்க, அடிப்படையில் திமுகவோட தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, திமுக தொண்டர்கள் வருஷத்தில் 365 நாளில் 300 நாள் கட்சி வேலை பார்ப்பாங்க. டெய்லி வேலை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும், இல்லை ஒரு மன்றம் இருக்கும், மன்றத்தில் முரசொலி பத்திரிகை வரும், அங்கே கால் மேலே கால் போட்டு உட்காந்து அரசியல் பேசுவாங்க. மாவட்டம் என்ன சொன்னார், தலைவர் இது மாதிரி நேற்று ஒன்று பேசியிருந்தார் பார்த்தியா, நேற்று அறிக்கை பார்த்தியா, அப்படி இப்படி ஏதோ ஒன்று பேசுவாங்க. இல்லை அங்கே உட்காந்து அதிமுக கிண்டல் பண்ணுவாங்க, எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டெய்லி. இது அதிமுக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தொழில் இருக்கும். அந்த தேர்தல் நேரத்தில் தான் வந்து பார்ட் டைம் பாலிடிக்ஸ் மாதிரி, அந்த நேரத்தில் வந்து வேலை பார்த்துட்டு மிச்ச நேரத்தில் தொழிலை பார்க்க போயிடுவாங்க. இவங்களது அப்படி கிடையாது, இவங்களோட சிஸ்டம் வேறு. அப்போ இந்த 1.5 மாதம் 2 மாதம் வேலை செய்கிற ஸ்ட்ரக்சர் தான் அதிமுகவோட ஸ்ட்ரக்சரு. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கும்போது அது பர்செப்ஷனில் வந்து அது வேலை செய்யாத மாதிரி இருக்குது. ஓகே, பட் அந்த கட்சியினுடைய அமைப்பு தன்மை வேறு, இந்த கட்சியினுடைய அமைப்பு தன்மை வேறு. தாவேக்காவோட கட்சி தன்மை அது கம்ப்ளீட்டாக வேறு, அது கட்சியே கிடையாது. எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்களோ அதை தான் செய்வாங்க.
இப்போ இதில் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ஒரு சைகையை ஒன்று காமிச்சார். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் வைரல் பண்ணுறாங்க, முடிச்சாச்சு அப்படின்னு வந்து காமிச்சாரு. அதுக்கு பிறகு அவர் மறுநாள் விளக்கம் கொடுத்தாரு. நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் பொதுவாக சொன்னேன், பத்திரிகையாளர் பார்த்து பொதுவாக சொன்னேன் அப்படிங்கிறாரு. சில பேர் வந்து எவ்வளோ பண்ணாங்க காங்கிரஸ், உள்ளே வச்சு முடிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சரோட அந்த அது நல்லா தரமான செய்கை தான். முடிச்சு விட்றேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாரு. கூட்டணி, அதாவது சிட்டிசன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் பெண் எடுத்தோர் பெண் கொடுத்தோர் உறவு வைத்தோர் உறவு கெடுத்தோர், அது மாதிரி யாரெல்லாம் தாவேக்கா கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்களோ இல்லை தாவேக்கா கூடவே இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்கு. அதாவதுங்க நல்லா என்ஜாய் பண்ணிங்கல்ல தாவேக்கா விஜயோட கூட்டணி காங்கிரஸ் அப்படின்னும் பொழுது காங்கிரஸ்காரர்கள் பேசிய பேச்சு என்ன, நாங்கள் எங்களுக்கு மானம்தான் மரியாதை முக்கியம், எங்களுக்கு மரியாதை இல்லை, நாங்கள் திருப்பி ஆளக்கூடாதா, காமராஜர் ஐயாவை நாங்கள் கொண்டு வரக்கூடாதா, ஆட்சியில் அதிகார பங்கு நாங்கள் என்ன தப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எங்கள்கிட்ட விஜய் டீம். ஆமாம், விஜய் நேற்று பேசினார், நாளைக்கு பேசினார், ஹாங்காங்கில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, வந்தவாசியில் கை நினச்சாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு நான் கடைசியில் பார்த்தா அது முடியல. இதை நான் ஃபஸ்ட்டில் இருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்பாங்க, அதாவது பேட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கூட நண்பர்களில் பேசுவேன், என்ன தைரியத்தில் இப்படி சொல்கிறீங்க, ஒருவேளை போயிடுச்சுன்னா கூட்டணி ஒழிஞ்சிச்சுன்னா என்னங்க போகிறதுனா. என்றைக்குமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ கூட நிறைய பேர் வந்து இவர் அந்த கட்சிக்கு போயிடுவாரா இந்த கட்சிக்கு போயிடுவாரா, கூட்டணி சேர்றவங்கெல்லாம் சத்தமே இல்லாமல் கமுக்கமாக சேருவாங்க. பிரேமலதா விஜயகாந்த் இது அதிகமாக பேசப்பட்டது எங்க, அதிமுக. ஆமாம், கட்சியில் சேர்ந்தது எங்க, திமுகவோட. ஓபிஎஸ் அதிகமாக பேசப்பட்டது எந்த கட்சியோட, பாரதிய ஜனதா கட்சி. ஆமாம் ஆமாம், பிஜேபி அல்ல தாவேக்கா. அப்புறம் செங்கோட்டையன் அதிகமாக பேசினது ஓபிஎஸ் இங்கே வந்துருவாருன்ற மாதிரி அவர் பேசுவார். கட்சியில் சேர்ந்தது எங்க, திமுக. வைத்திலிங்கம் என்ன சொன்னார், என் உடம்பு வந்து நான் அதிமுக, நான் அதெல்லாம் மாறி போக மாட்டேன், என்னை ஒண்டி தனியாக கூப்பிட்டாங்க, நான் எப்படி தனியாக வர முடியும், ஓபிஎஸோடு தான் வர முடியும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி எதில் போய் சேர்ந்தார், திமுகவில். ஆனால் அவருக்கு என்ன சொன்னாங்க, தாவேக்கால தான் இணைகிறாருன்னு பேசுனாங்க. தாவேக்கால அவருக்கோ இல்லை அவர் மகனுக்கோ சீட்டு கன்ஃபார்ம்னாங்க. அப்போ என்னன்னா அரசியல்வாதிகள் பேசுறது ஒன்று செய்கிறது வேறு. நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் அரசியலை. இப்போ இவங்களோட கூட்டணி முட்டுக்கிறது அப்படின்னா அது சம்டைம்ஸ் நடக்காது. அதனால தான் தாவேக்காவோட காங்கிரஸ் பேசினது, காங்கிரஸ் வந்து தாவேக்காவை காட்டி எல்லாரும் தாவேக்காவை ஒரு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, ஒரு பஞ்சுக்கு குத்துக்கிறாங்க, இல்லை அந்த ஊருக்காவை தொட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. நான் பேசக்கூடாதா, நான் அதை பயன்படுத்தக்கூடாதா? யாரெல்லாம் பயன்படுத்தினாங்க தாவேக்காவை? செங்கோட்டையன் பயன்படுத்திட்டாரு, ஓபிஎஸ் பயன்படுத்திட்டாரு, பிரேமலதா விஜயகாந்த் பயன்படுத்திட்டாங்க. இப்போ இவ்வளோ பேர் பயன்படுத்தினதுனால இமாம் பெரிய கட்சி காங்கிரஸ் பெரிய நாங்கள் பயன்படுத்தி கூடாது, அவங்களும் பயன்படுத்தினாங்க. ஒரு 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. 3 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. எங்களுக்கு இதில் மனசு வருத்தம் தான். சரி, மனசு வருத்தம் தான் எதுக்கு சாமி இருக்கிறீங்க? திமுக கூட இருந்தால் போனி ஆகுன்ற அந்த குறைந்தபட்ச கேரண்டி இருக்கவே தானே இருந்தீங்க. சரி, திமுக அவங்களை இந்த பிரச்சனைலாம் பண்ணுது. பிஜேபி சேர்றதுக்கு முன்னாடி தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி விட்டு அதிமுக வெளியில் வந்துச்சே, ஏன் அன்றைக்கி நீங்கள் போய் சேரல? கட்சியை வளர்க்கணும், ஆட்சியில் ஆகுது அதிகாரம் பங்கு. அன்றைக்கி ராகுல் காந்தி எம்பி இருக்கும்போது அன்றைக்கி நீங்கள் அதிமுக கூட்டணி போயிருக்கலாமே. அதிமுக வந்து உங்களுக்கு எதிரி கிடையாது, பிஜேபி கிடையாது. ஆமாம், பிஜேபியை உதிரி விட்டு தானே இருந்தாங்க, ஏன் போல? அப்போது எல்லாருக்கும் தெரியும் எங்கே போனோம் எங்கே போகக்கூடாதுன்னு. அன்புமணி ராமதாஸ் ஏன் இவ்வளோ பேர் போனாலும் அங்கே போய் சேரல? ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி டயரை பார்த்து குமுறீங்களேன்னாங்க, ரொம்ப மோசமாக பேசுனாரு. ஆமாம், சட்டமன்ற எம்எல்ஏ ஒருத்தர் சமரசன்றவர் அன்றைக்கே பதிவு போட்டார். என்னன்னா, டயர் நக்கின்னு சொன்னவங்கள டயர் பின்னாடியே எடப்பாடியார் ஓட வச்சு வந்தாரா இல்லையா அப்படின்லாம் பதிவு போட்டார். நான் கூட கேட்டேன், என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க, நீ வேணா பாரு, டயர் நக்கின்னு சொன்னவங்க டயர் பின்னாடி வருவாங்க, ஓடி வருவாங்க பாருன்னாரு. அவர் தீர்க்கதரிசி, சொன்னது நடந்தது. அப்போது இன்னைக்கு ராஜ்யசபா எம்பி அவர் தான். இன்னைக்கு ராஜ்யசபா யார் தயவால? எடப்பாடி பழனிசாமி தயவால. அப்போது என்னன்னா எல்லாருக்கும் தெரியுது, எங்கே போனால் நமக்கு உண்டானது கிடைக்குமோ அங்கே தான் போகுது. தண்ணி எப்படி பள்ளத்தை நோக்கி போகுமோ அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் பள்ளத்தாக்கை நோக்கி அதற்கு உண்டான ஆதாயத்தை தேடி போயிட்டாங்க. இதில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் விளம்பரத்துலேயே இந்த ரீலு, டிக்டாக்கு, வைபு, சாங்ஸு போட்டு வைபு பண்ணி ஸ்பீக்கர் வச்சு டான்ஸ் ஆடினது தாவேக்கா. இப்போ சுற்றி பார்க்கும்போது கடைசியாக என்ன இருக்குன்னா, அந்த ஸ்பீக்கர் செட்டு, அதே அந்த ஆடின குட்டி பசங்க, அந்த வைபு, அப்புறம் அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸு, அப்புறம் லெட்டர் பேடில் ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு வந்து உங்கள் விஜய் உயிரென வரவான்னு பாட்டு போயிடுவார். இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னா களத்தில் பேசுபொருளாக கூட்டணி விவகாரத்தில் முந்தி இருக்கிறது திமுக. தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுறது, தொகுதி மக்களை போய் சத்தமே இல்லாமல் செய்தியில் வராமல் மக்கள் கூட எனக்கு விளம்பரம் கிடைக்கல, எனக்கு காட்சிப்படுத்தலை, எனக்கு பெரிய வசீகரம் இல்லை, ஆனால் 180 தொகுதி நான் போனது உண்மை, நான் மக்களை சந்தித்தது உண்மை, மக்கள் பிரச்சனை பேசினது உண்மை. அது எடப்பாடி பழனிசாமி.
அந்த இடத்துல அவருக்கு அட்வான்டேஜ். தாவேக்காவை பொறுத்தவரையிலும் நான் வந்து ரசிகர்கள், அதாவது சொந்த நிர்வாகி கிட்ட வேலைக்கு போக மாட்டீங்கல்ல அப்படின்னு உத்தரவாதம் கேட்ட ஒரே உத்தமர் யாருன்னா இவர் தான். ஒருத்தரை நம்புறீங்க, நீங்கள் பழகுறீங்க, 10 வாட்டி ஊர் போராடலாமா உறுதிமொழி கேட்பீங்க. வந்தவங்களே வேற வராங்க அதில் நிகழ்ச்சியில் விஜய் நான் பார்க்கறதுக்கு வேண்டி. அவன் சொல்லுவான், நான் தான் வேலூர்லேயே ஆல்ரெடி உறுதிமொழி கொடுத்தனே, இல்லையா நான் தான் ஆல்ரெடி திருச்சியிலேயே உறுதிமொழி கொடுத்தனே, போராடலாம். என்ன பேங்க் லோன் எதுனா கொடுக்குறீங்களா, கையெழுத்து போட்டு கேரண்டி, வேலை போக மாட்டீங்க வேலை போக மாட்டீங்க. ஓ சரி, வேலை போகிறாங்க போல, அது பொது வெளியில் வெளிப்படையாக அப்படியே சொல்லணும். இதே அந்த இடத்துல அண்ணன் சீமான் இருக்காருன்னா என்ன சொல்லுவார், என் தம்பியாக இருந்தால் ஒருத்தன் வேலை போக மாட்டேங்கடா, நீங்கள் வேலை போனால் என் தம்பியே கிடையாது அப்படி பேசிட்டு போயிடுவார். அவர் அதை எடுத்துக்கிறார். அவரை எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமா நீ வேலைக்கு போனால் நீ கேவலமானவன்னு சொல்லிட்டு அவன் மேலே சாட்டி விட்டுருவாரு. வார்த்தை ஜாலத்தை சாத்தி விட்டுருவாரு. அவனுக்கு ஒரு சைடு குற்ற உணர்வு, ஒரு சைடு காசும் போச்சு, இப்படி பேசி விட்டுருவாரு. இவர் அந்த அந்த புரிதல் இல்லை. எடப்பாடி பழனிசாமி எங்கன்னா போயிட்டு கட்சிக்காரங்கிட்ட, அப்பா என்னப்பா வேலை போயிடுவீங்களாப்பா, ஏன்ப்பா வேலை போயிடுவீங்களா அப்படியா கேட்டுட்டு இருக்கிறாரு. இல்லை ஸ்டாலின் அவர்கள், நம்ம வேறு வேலை போயிடுவீர்களோ என்று எனக்கு தெரியவில்லை அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்கள் கட்சிக்காரங்க வேலை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, ஏமாற்றுவாங்களா, ஏமாத்துறவங்களே அவங்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் அடுத்தடுத்து ரொம்ப பரபரப்பாக போகுது. 4 முனை போட்டி உறுதியான பிறகு இன்னும் தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூடு பிடிக்கும். தொடர்ச்சியாக உங்கள் கருத்துக்கள் எங்கள் நேயர்கள் விரும்புகிறாங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.